குட்டி குரங்கின் செயல் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள ஒரு பள்ளிக்கூடம். அந்த ஊர் மட்டுமன்றி அருகில் உள்ள ஊர்களில் இருந்தும் பலரும் அங்கு கல்வி பயின்று வந்தனர். குட்டி குரங்கு புஜ்ஜி. மலை மீது பல குரங்குகள் கூட்டமாக வசித்து வந்தன. அந்த கூட்டத்தில் புஜ்ஜி என்ற சிறிய குரங்கும் இருந்தது. அது மிகவும் புத்திசாலி. சரியாக பள்ளிக்கூட உணவு நேரத்தில் மலையை விட்டு கீழே இறங்கி வரும். மாணவர்கள் தருகின்ற உணவை சாப்பிட்டு விட்டு செல்லும். தாகம் தீர்த்து கொள்ள மாணவர்கள் குடிக்கும் குடிநீர் குழாயில் மாணவர்களைப் போலவே குழாயை திறந்து குடித்துவிட்டு மீண்டும் குழாயை சரியாக மூடிவிட்டு செல்லும். இது அன்றாடம் நடக்கின்ற நிகழ்வு. ஞாயிற்றுக்கிழமைகளில் வழக்கம் போல புஜ்ஜி மாணவர்கள் இல்லாததை கண்டு ஏமாந்து போகும். வெறும் நீரை மட்டும் குடித்துவிட்டு மலையேறும். முதலில் குரங்கு குட்டியை கண்டு மாணவர்கள் அச்சம் கொண்டனர். நாளடைவில் அதன் மீது அன்பு செலுத்த ஆரம்பித்து விட்டனர். பின்னர் அதற்கு தாங்கள் உண்ணும் உணவிலிருந்து கொஞ்சம் கொடுத்து மகிழ்ந்தனர். ஒரு நாள் வழக்கம் போலும் உணவு இடைவேளைக்கு சரியாக வந்த புஜ்ஜி உணவுக்காக காத்திருந்தது. சில மாணவர்கள் மரத்தடியில் உண்டு கொண்டிருந்தனர். அவர்களின் அருகே குரங்கு குட்டி வந்ததும் தங்களின் உணவில் கொஞ்சம் கொடுத்தனர். அதனை உண்டு முடித்தது. சிந்திய பருக்கைகளை குரங்கு குட்டியோடு அணில் பிள்ளையும் உண்டு மகிழ்ந்தது. புஜ்ஜிக்கு தாகம் எடுத்தது. அது குழாய் இருக்கும் இடத்தை நோக்கி நகர்ந்தது. அங்கே பல மாணவர்கள் கூட்டமாக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். கூட்டத்தின் உள்ளே புகுந்த புஜ்ஜி திடுக்கிட்டது. குடிநீர் குழாய் உடைந்து ஆறு போல பெருக்கெடுத்து சீறி பாய்ந்தது. மாணவர்கள் செய்வதறியாது திகைத்தபடி நின்றிருந்தனர். புஜ்ஜி அங்கும் இங்கும் சென்று எதையோ தேடிக்கொண்டு கொண்டிருந்தது. சற்று நேரத்திற்கெல்லாம் கையில் அகப்பட்ட துணி, கயிறு போன்றவற்றை கொண்டு வந்தது. கூட்டமாக நின்றிருந்த மாணவர்களை விலக்கிவிட்டு குழாயிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்த நீரை ஒரு கையால் அடைத்து மறுகையால் துணியை சுற்ற ஆரம்பித்தது. பல முறை தோல்வியே கிடைத்தது. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தது புஜ்ஜி. இதனை கண்ட சில மாணவர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்தனர். குட்டி குரங்கோடு சேர்ந்து குழாயை துணியால் அடைத்து கயிற்றால் கட்டினர். தண்ணீர் வீணாவது தடுக்கப்பட்டது. மன நிறைவோடு அங்கிருந்து புறப்பட்டது குட்டி குரங்கு புஜ்ஜி. நீதி பேச்சளவில் நிற்பதை விட ஒரு சிக்கலுக்கு தீர்வு காண துணிந்து செயல்படுவதும் தனிப்பட்ட முன்முயற்சி மூலம் மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதும் சிறந்த வழியாகும் இருக்கும். இது போன்ற கதைகளுக்கு கதைகள் ஆரம்பம். சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.